ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush. ஒரு சிப் லெவல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸு ரொம்ப காலத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கம்ப்ளீட் ஜேர்னி பண்ணுறதுக்கான அந்த இனிஷியேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஆனால் இந்தியா மேடா நம்ம கொண்டு போயிருக்கோம்ங்கிறதுக்கு கேள்விகள் இருக்குது. அதுக்கான டெக்னாலஜி கேப்ஸ் இருக்குது, அதுக்கான ஈகோசிஸ்டம் கேப்ஸ் இருக்குது. சைனீஸ் பிராண்ட்ஸ் உள்ள இந்தியாவுக்குள்ளே வராதுக்கு முன்னால் நாம் வந்து மேனுஃபேக்சரர்ஸை அங்கேருந்து பண்ணி நம்ம பிராண்டு போட்டுட்டு கொண்டு வந்து இங்கே விற்றுருக்கோம். மேனுஃபேக்சரிங்கில் நமக்கு ஹோல்ட் இல்லாததுனால அவங்க ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி விஷயங்களில் லீச்சிங் ஆகும்போது நம்மளால் காம்படிட் பண்ணாமல் போனதில்லை. நம்ம ஒரு நல்ல ஸ்வீட்டான ஸ்பாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங்னு போனீங்கன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் அவ்வளோ போட வேண்டியது. அதுக்கடுத்து ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு ஆனால் கேரண்டி இருக்கணும். ஒரு 2 years 3 years இன்டென்சிவான ரெக்ரெசிவ் பிளானோட எவ்ரி திங் ஆன் டாட் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக சில பிளான்ஸை நம்ம எரெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதுக்கான டெக்னாலஜி ஸ்கில் செட் தேவை, அதுக்கான ட்ரையல்ஸ் தேவை, அதுக்கான இன்ஜினியர்ஸ் நமக்கு தேவை. தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடல் கடந்த வாணிபம் எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி. ஸோ நம்மளுடைய கெஸ்ட் அத்திக் அகமது அவர்கள், ரைஃபாவுடைய ஃபவுண்டர், இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி பேசும்போது எனக்கு ஒரு யோசனை, ஒரு க்யூரியாசிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து நோக்கியா இருந்துச்சு, இப்போது சாம்சங் இருக்குது, அந்த மாதிரி ஃபாக்ஸ்கான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஹப்பு மாதிரி நம்ம கிரியேட் ஆகி வந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த டைமிங்கில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசும்போது டைரெக்டாக தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் இல்லை பெருசாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையோடு ஆரம்பிக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்தியா, தமிழ்நாடு எந்த இடத்துல சார் இருக்குது? சார் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து அசம்பிளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஓகே. ரொம்ப அசம்பிளியில் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஃபவுண்ட்ரியை பற்றி பேசியிருக்கோம், பிளாஸ்டிக்ஸை பற்றி பேசியிருக்கோம், எல்லாமே பேசியிருக்கோம். அங்கே ஒரு பொருள் உருவாகிற மேனுஃபேக்சரிங்லேருந்து அந்த மொத்தமாக எண்டு லைஃப் சைக்கிள்னு சொல்கிற அந்த இதில் நம்ம வந்து வேலை செஞ்சுருப்போம். ஓகே. இங்கே வந்து பல காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சர்ஸ் வெளியிலேருந்து பண்ணுறோம், அதுக்கடுத்து இங்கேயும் சில காம்பனன்ட்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஆனால் மேஜராக நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்ம அசம்பிளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. ஓகே. அண்டு இங்கே இருக்கிற மேஜர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அசம்பிளிஸில் இருக்குது. ஓகே. அண்டு அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா பிசிபின்னு சொல்லுவாங்க, பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நம்ம வந்து அசம்பிளி பண்ணுறதில்ல, நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணோம்னாலும் உங்களுக்கு இன்ஜினியரிங் ப்ரெசிஷன்ஸ் தேவை, எப்படி பண்ணணுங்கிற நோஹவ் தேவை, அதுக்கான ட்ரைன்டு இது இருக்குது. நீங்கள் அசம்பிளி சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு குறையாக தெரிஞ்சுட்டே இருக்குது. ஏன் நம்ம மேனுஃபேக்சரிங்கில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஏன் நம்ம மேனுஃபேக்சரிங்கில் பெரிய அளவில் இல்லை? எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அசம்பிளியில் இருக்கிற அளவுக்கு மேனுஃபேக்சரிங்கில் நம்ம இல்லையே, ஏன், என்ன காரணம்? இதுக்கான 2 விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே நியூஸில் அதிகமாக பார்க்குற 2 கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று என்விடியா, ஆமாம், இன்னொன்று வந்து டிஎஸ்எம்சி. ஓகே. இந்த என்விடியாவும் டிஎஸ்எம்சியும் மார்க்கெட் கேப்சர்ஸ் சொல்லுவோம். லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் கேப் அதில் அவங்க ஹையஸ்டாக இருக்காங்க. அவங்க பல வருஷமாக R&D பண்ணி டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்டை அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் ஜேர்னியை பண்ணுறதுக்கான அந்த இனிஷியேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஆனால் நம்ம கிட்ட ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து ஒரு சிப் லெவல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான எஃபர்ட்ஸு ரொம்ப காலத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம், அவங்க ரொம்ப நாளாகவே ரொம்ப ஒரு வால்யூமாக அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்து அதில் ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு சக்ஸஸ் பார்த்துட்டு ஃபெயிலியர் வந்ததில் அந்த ஜேர்னியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரியாக பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிற ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் நமக்கு இருந்தது என்னவா இருந்ததுன்னா அசம்பிளி. அதில் நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம கூட இருக்கிற யுனிக் ஃபீச்சர்ஸ், நமக்கு யுனிக் ப்ரப்போசிஷன்ஸை வச்சு எங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரியில் பெஸ்ட்டான அவுட்கம் கொண்டு வர முடியுமோ அதில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ரிசர்ச் லெவலில் நம்ம வந்து இப்போது பல ப்ராடக்ட்ஸில் நம்ம வந்து ரிசர்ச் லெவலில் பண்ண தான் செய்கிறோம். ஓகே. ஆனால் அந்த ப்ராடக்டைசேஷனாக ஒரு இந்தியா மேடா நம்ம கொண்டு போயிருக்கோமாங்கிறதுக்கு கேள்விகள் இருக்குது. அதுக்கான டெக்னாலஜி கேப்ஸ் இருக்குது, அதுக்கான ஈகோசிஸ்டம் கேப்ஸ் இருக்குது, அதுக்கான
ஒர்க்ஸை வந்து பல டெக்னாலஜிஸ்ட்டு, பல ரிசர்ச்சர்ஸு, பல இன்வெஸ்டர்ஸு அதுக்காகவே ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா EV பேட்ரிஸ் இருக்குது. அந்த பேட்ரிஸ்லேயும் நம்ம அசம்பிளிஸ் பண்ணுறதில் முதல்ல இப்போ என்ட்ராஜ் ஆகணும். அதுக்கடுத்து அதோட வேல்யூ செயினில் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். எப்போவுமே எடுத்த உடனே எதில் ஈஸியாக என்ட்ரி பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்டில் தான் மேனுஃபேக்சரிங்கில் உள்ள நுழைவாங்க. அந்த மாதிரி அசம்பிளி வாஸ் தி குட் ஸ்வீட் ஸ்பாட் ஃபார் அஸ். அதில் நம்ம இறங்கியிருக்கோம். ஆனால் வேர்ல்டு வைடு மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் யார் ஃப்ரண்ட் இருக்காங்க? இந்த நாடு ஃப்ரண்ட் இருக்குது சார். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான காம்போனண்ட்டுக்கு ஒவ்வொரு ரீஜன்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக்கான இது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செமிகண்டக்டர் ரா மெட்டீரியல் ப்ராசஸிங்கில் சில கண்ட்ரிஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸு ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸு யூனிட்டில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம மலேசியா எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் தி ஒன் ஆஃப் த ஹப் ஃபார் இஎம்எஸ்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸில். ஓகே. இப்போ நீங்கள் வந்து பினாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நம்ம வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து கோயம்புத்தூரை சில இண்டஸ்ட்ரிக்கு சொல்லுவோமோ அதே மாதிரி நீங்கள் பினாங்க செமிகண்டக்டருடைய ஹப் ஆஃப் பிளேஸ். அப்போது அவங்களுடைய நோஹவ், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருந்து அவங்க இந்த கெப்பாசிட்டிக்கு வந்திருக்காங்க. ஓகே. சிங்கப்பூர் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் ஓரளவுக்கு பெரிய லெவலில் கன்சிடரபிளாக பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்களுக்கும் அண்ட் ஜப்பான், சவுத் கொரியா இவங்கெல்லாம் ஓரளவு கன்சிடரபிளாக பண்ணி அதை வந்திருக்காங்க. ஈவன் நீங்கள் சாம்சங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்றைக்கி இங்கே பிளான்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்காங்கனாலும் அவங்க கொரியாவுடைய பேஸ் லைனை வச்சு கொரியாவில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஓரளவுக்கு அந்த சிஆர்டி டியூப்ஸ்லேருந்தே ஆரம்பித்து அதுக்கடுத்து அவங்க பண்ண ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்ஸான ரிசர்ச் தேவை. ஓகே. கன்சிஸ்டன்டான எஃபர்ட்ஸ் தேவை. ஓகே. இங்கே இந்தியாவில் ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருந்தது. என்னென்னா இந்தியாவுடைய இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் ஒரு ஹெட்ஃபோன் தேவைப்படும். ஆமாம். எல்லாருக்கும் ஃபோன் தேவைப்படும். ஆமாம். நாம் வந்து சைனீஸ் பிராண்ட்ஸ் உள்ள இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் நாம் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் அங்கேருந்து பண்ணி நம்ம பிராண்டு போட்டுட்டு கொண்டு வந்து இங்கே வித்துட்டு இருந்தோம். பெரிய லெவலில் மேசிவாக நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம். ஆனால் மேனுஃபேக்சரிங்கில் நமக்கு ஹோல்டு இல்லாதனால வெறும் அந்த ப்ராடக்டை எடுத்து அதை நம்ம பிராண்டிங் மட்டும் பண்ணி இதை கொண்டு வந்ததுனால அந்த கம்பெனிஸுங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய அட்வான்ஸ்மெண்ட்டில் அவங்க ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க எப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜியாக லீச் இன் ஆகும்போது, ஒரு டெக்னாலஜி ஃப்ரண்ட் அண்டாக மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போது நம்மளால் காம்படிட் பண்ணாமல் போனதில்லை. ஓகே. நமக்கான மார்க்கெட்டு இந்தியாவுக்குள்ளேயும் சரி இந்தியாவுக்கு வெளியிலையும் சரி பெரிய மார்க்கெட் இருக்கு. இந்தியாவையே எலக்ட்ரானிக்ஸுக்கு பெரிய மார்க்கெட்டாக உலகம் பார்க்குது. அதனால தான் எலக்ட்ரானிக்ஸை இம்போர்ட் பண்ணுறதுல ஒரு நல்ல ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸு இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாலும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அசம்பிளிங்கிறது ஒரு நடுவான பாட்டு. ஓகே. அதுலேருந்து கொஞ்சம் முன்னால் போனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரண்ட் அப்ஸ்ட்ரீம் லிங்கேஜ். இந்த சைடில் போனீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் லிங்கேஜ். அந்த டவுன் ஸ்ட்ரீமில் நீங்கள் பேக்கேஜிங் பண்ணுறது, அந்த ப்ராடக்டை வந்து ஒரு அசம்பிளி, நீங்கள் ஒரு ஹெட்ஃபோனே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக் காம்போனெண்ட் இருக்கும், அதில் வயரிங் காம்போனெண்ட் இருக்கும், பிசிபி இருக்கும், அதில் சால்டரிங் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அந்த ஹெட்ஃபோனை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அந்த ஹெட்ஃபோனு இப்போது நம்ம எக்ஸலாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகமாக பண்ண என்ன ஆவீங்கன்னா நீங்கள் அதில் எந்த எஃபிஷியன்ட் ஐசி யூஸ் பண்ணணுங்கிற அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு மூவ் ஆகும். ஓகே. அதே நேரத்தில் எஃபிஷியண்ட்டாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் மூவ் ஆவீங்க. ஓகே. ஓகே. இல்லை இந்த ப்ராடக்டில் இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா மக்களுக்கு யூஸ் ஆகுங்கிற அந்த லிங்கில் நம்ம மூவ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு வகையான ஃபார்வர்ட் மூமெண்ட்டும் பேக்வேர்ட் மூமெண்ட்டும் இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. பல ப்ராடக்ட்ஸு பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே. ஸோ நம்ம ஒரு நல்ல ஸ்வீட்டான ஸ்பாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஆனால் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த இடத்துல ஒரு ப்ராடக்டோடைய பேக்கேஜ் இல்லை இங்கே அதுலெல்லாம் நீங்கள் பண்ணுறதுல இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்களும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்மிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டு ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு ப்ராடக்டை எலக்ட்ரானிக் ப்ராடக்டை டிசைன் பண்ணிட்டீங்க, அதை விட பெட்டர் டிசைனை இன்னொருத்தர் ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகே. ஆனால் நீங்கள் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு மோட் இருக்கும். ஓகே. அந்த மோட்டு தான் பல கண்ட்ரிஸு பல நாளங்களில் ரொம்ப ரிசர்ச் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்க அதில் கேப்பபிளாக பண்ணியிருப்பாங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லட்டுமா? அதிகமாக எலக்ட்ரானிக்ஸில் பிஹெச்டி வச்சிருக்கிற ஸ்டேட் யார் தெரியுமா? நம்ம ஊரா? தமிழ்நாடு தான். ஓ, ஓகே. ஸோ அதில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் அதில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் எல்லாரையும் ஒவ்வொரு ப்ராடக்டையும் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி
நம்ம வந்து அவங்களுடைய ரிசர்ச் எக்ஸ்பர்டீஸில் வச்சு ஒவ்வொரு ப்ராடக்டையும் நம்ம ப்ராடக்டைசேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னாலே நம்ம வந்து இந்த கேப்போட பெரிய இதுவும் பண்ண முடியும். ஓகே, முதல்ல நம்ம பேசின 2-3 ப்ரெசன்டேஷன்ஸ்லையும் நம்ம பாட்காஸ்ட்லையும் நம்ம பேசின மாதிரியே நம்ம வந்து இங்கே கான்ட்ராக்ட் ரிசர்ச்சாகவே பல என்கேஜ்மெண்ட்ஸு ஆல்ரெடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பல பேர் எடுக்கிறாங்க, நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, அதோட ப்ராடக்டைசேஷனையும் கம்பைன் பண்ணோம்னா நம்ம வந்து இன்ஹவுஸான ப்ராடக்ட்ஸை பண்ணலாம். ஸோ இப்போது சாம்சங் மாதிரியான நிறுவனங்கள் இங்கே பிளான்ட் வச்சு அசம்பிளி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்பிள் இங்கே மூவ் ஆகுறதா ஒரு தகவல் ஒன்று இல்லை, ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க சப்சிடரிஸில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்கே மேனுஃபேக்சரிங்கே இல்லை அப்படின்னா அவங்களோட காம்பனன்ட்ஸ் இங்கே மேனுஃபேக்சர் ஆகலை அப்படிங்கிறப்போ அவங்க வெறும் அசம்பிளிக்கு மட்டும் இங்கே வர வேண்டிய காரணம் என்ன? அதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் நோஹவ் ரொம்ப அதிகமாக தெரியணும். ஓகே, அந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் தெரியணும். ஓகே, அந்த ஸ்கில்ஃபுல் பீப்புள் தெரியணும். அண்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு ஃபேப்ரிகேஷன்ஸு அதில் வந்து செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷனுங்கிறது பெரிய செக்டர். அந்த செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன்ஸில் நீங்கள் வந்து ஒரு க்ளீன் ரூம் வச்சுக்கணும். ஒரு க்ளீன் ரூம் செட்டப் பண்ணோம்னாலே ஒரு ppm பார்ட் பர் மில்லியன் அளவுக்கு டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த ரூம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செட்டப்ஸு ஆல்ரெடி வேர்ல்டு லெவலில் பெரிய இடங்களில் சிங்கப்பூர்லையோ மலேசியாவிலையோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங்ஸ் இருக்கோ அங்கே அவங்க க்ளீன் ரூம் வச்சு மெயின்டைன் பண்ணி அங்கே மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்கே மேனுஃபேக்சர் பண்ண காம்போனன்ட்ஸை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைன்டு ஸ்கில் தேவை, நோஹவ் தேவை, அதோட பேசிக் நுவான்சஸ் தேவை. ஓகே, ஆனால் அதே நேரத்தில் அந்த நுவான்சஸ் மூலமாக மிஸ்டேக் ஆனாலும் பெரிய மிஸ்டேக் ஆகுறதுக்கு தேவையில்லை. ஓகே, அண்டு இப்போ ரீசெண்டாக ஓரளவுக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இப்போது ஏஐ இன்டெகிரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குதுல, மேனுஃபேக்சரிங்ஸில் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னா அந்த மொத்த ப்ராசஸும் செமிகண்டக்டருடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே செமி ஆட்டோமேட்டடாக இல்லை கம்ப்ளீட் ஆட்டோமேட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே ஹை கேபெக்ஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க். இங்கே அதிகமான விஷயங்கள் ஹியூமன் இன்டர்வென்ஷனான ஒரு நோஹவுல ப்ராசஸ், அதில் வந்து நமக்கான அசம்பிளிக்கான இது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலையும் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் அசம்பிளியில் இருக்கிறவங்களுடைய பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, அதாவது ஒரு யூனிட் காஸ்ட் எப்படி வருதுங்கிறத நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கிமேட்டிக்ஸ் உங்களுக்கு கொடுப்பான். ஓகே, இதில் மேஜராக மேனுஃபேக்சரிங்னு போனீங்கன்னா ஹையஸ்ட் கேபெக்ஸ். ஓகே, கேபிட்டல் இன்டென்சிவ் அவ்வளோ போட வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு ஆனால் கேரண்டி இருக்கணும். இது நாம் வந்து இன்றைக்கி நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் முடிவு எடுத்துட்டோம்னா ஒரு 2 years 3 years இன்டென்சிவான ரெக்ரெசிவ் பிளானிங்கோட எவ்ரி திங் ஆன் டாட் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு சில பிளான்ஸை நம்ம எரெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அதுக்கான டெக்னாலஜி ஸ்கில் செட் தேவை, அதுக்கான ட்ரையல்ஸ் தேவை, அதுக்கான இன்ஜினியர்ஸ் நமக்கு தேவை. அது இருக்காங்க. அந்த ஈகோசிஸ்டம்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அந்த ட்ரையல் லெவலில் பல இடங்களில் ட்ரையல் லெவலில் ஓரளவுக்கு பெரிய ஓரளவுக்கு ஸ்கேல் லெவலில் பெங்களூரில், அதுக்கடுத்து உத்தராகண்டில் இந்த மாதிரிலாம் ட்ரையலும் நடந்துகிட்ருக்கு, ப்ரொடக்ஷனும் ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சில இடங்கள்ல இருக்குது. ஆனால் இதுவே ஒரு மிஷனாக இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி வெஹிக்கல், ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கலு ஒர்க் பண்ணாலும் அவங்களே கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இதில் அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஓகே, இப்போ இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் தெரியும், நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் மாதிரியான இடங்களில் எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளி செக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்தியாவில் பிற ஸ்டேட்ஸில் பிற மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளி செக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம அதில் எந்த அளவுக்கு இந்தியாவுக்குள்ளே நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறோமா ஒரு ஆசைக்கு? ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது லேப்டாப்ஸு ரிசர்ச் ப்ரொபோசல்ஸில் லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்கினோன்னு நீங்கள் வந்து எல்காட்டில் தான் போய் வாங்கணும். ஃப்ரண்ட் எண்டாக எல்காட் வந்து அந்த அளவுக்கு பல இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ இருந்து நான் சொல்கிறது வந்து 2000s டைமில் 2000 அந்த டைம்லேருந்து இப்போது ஃப்ரண்ட் எண்டில் பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. பல விஷயங்கள் வந்து பப்ளிக்காக அவங்க புட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி மோஸ்ட் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் IP ப்ரொடக்டட், சம் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் ஜென்ரலான ஒரு விஷயங்கள் இருக்குது, அது அவங்க பப்ளிக்கலாக புட் அவுட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி ஆர் இன் தி காம்படிட்டிவ் ஏஜ், வி ஆர் டூயிங் இட். அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரண்ட் எண்டாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் எண்டாக இருக்கிற அதே தேவை இல்லை, இதில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் கேபெக்ஸ் இருக்கிறதுனால இதில் இருக்கிற சக்ஸஸ் ஸ்டோரிஸு நமக்கு ரொம்ப லேட்டாக தெரியும். இதில் இருக்கிற ஃபெயிலியர்ஸு
சீக்கிரமா நமக்கு தெரியாது, ஓகே, வெளியில தெரியாது. ஓகே, அவங்க எஃபர்ட் கன்சிஸ்டன்ஸாக போட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க. அந்த ஒன்ஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம அந்த சக்ஸஸும் கூட ரொம்ப லேட்டாக தான் நம்ம ரியலைஸ் பண்ண போகிறோம். ஓகே. இல்லை இன்னொரு ஒரு பெரிய அழகான ஒரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மற்ற இண்டஸ்ட்ரியை விட செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இன்னோவேஷன்ஸுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டோடைய சில இண்டஸ்ட்ரியோடைய இன்னோவேஷன் சேலஞ்சு கேட்டலைஸ்டாக வேலை செய்யுது. கேட்டலைஸ்ட்னா எப்படின்னா, இந்தியா வந்து ஒரு பாலிசி சேஞ்ச் பண்ணாங்க. என்னென்னா, டிஃபென்ஸில் இருக்கிற பல ப்ராஜெக்ட்ஸில் வந்து இங்கே இருக்கிற ஹோம் கிரவுண்ட்லேருந்து நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் பண்ணாங்க. அப்போது இங்கே இருக்கிற பல ஸ்டார்ட் அப்ஸு, பல யூனிட்ஸு, பல மேனுஃபேக்சரிங்ஸு அதெல்லாம் ஃப்ரண்ட்டாக எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பல ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து ப்ராடக்ட் பண்ணி டிஃபென்ஸுக்கு அவங்க சப்மிட் பண்ணாங்க. பல ப்ராடக்ட்ஸ் இப்போ ஐஐடிஸில் பண்ணிட்டுருக்காங்க, அனானிஸ்டில் பண்ணிட்டுருக்காங்க, கோயம்புத்தூரில் பண்ணிட்டுருக்காங்க, பல இன்ஜினியரிங் காலேஜஸில் அந்த சேலஞ்சஸில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு சேஞ்சே இவ்வளோ கேட்டலைஸ் பண்ணுது. இப்போ ஒரு ரீஜனில் இப்படி சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷனான டார்கெட்டோட, ரியலிஸ்டிக்கான கோல்ஸோட நம்ம பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ண முடியும். நைஸ் நைஸ். இப்போது ஒரு பெரிய நிறுவனம் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபாக்ஸான் மாதிரியான, ஒரு சாம்சங் மாதிரியான, ஒரு நோக்கியா மாதிரியான ஒரு நிறுவனம் இங்கே வருது அப்படின்னா நமக்கு நேரடியாக தெரியுது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, 2000 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, சில நேரங்களில் 7000 8000 பேருக்கு வேலை தராங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நமக்கு வரும். இது நேரடி பயனாளிகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு நிறுவனம் இங்கே வந்து தன்னுடைய தொழிற்சாலையை அமைக்கிறதால அல்லது ஒரு அசம்பிளி பாயிண்ட்டை அமைக்கிறதால நேரடியாக வேலை பெறுவவங்க மட்டும் இங்கே பயனாளிகள் கிடையாது. அதை சுற்றி இங்கே ஒரு பிஸ்னஸ் ஈகோசிஸ்டம் உருவாகும், சப்ளையர் நிறைய பேர் உருவாகுங்க. ஸோ வேலையை தாண்டி என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இங்கே உருவாகுது? எந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகும்போது DPR, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ்னு அவங்க புட் அக்ராஸ் பண்ணுவாங்க. ஓகே. கவர்மெண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அதுலேயே வந்து அவங்க ஓரளவுக்கு எஸ்டிமேட்டடாக என்னென்ன மாதிரி வேல்யூ செயின், என்னென்ன மாதிரி கால்குலேஷன், என்னென்ன மாதிரி இம்பாக்ட் ஆகும், என்னென்ன மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆகும்னா அவங்களே புட் அக்ராஸ் பண்ணுவாங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பல நேரங்களில் என்ன நடக்கும்னா, அந்த ஸ்கில்ஃபுல்லான அந்த எங்கெல்லாம் பிளான்ட் ஆகுதோ அதுக்கு லாஜிஸ்டிக்லாம் எங்கே கிட்ட இருக்கோ அங்கே இருக்கிற டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி வரும். ஓகே. அண்ட் ரெண்டாவது அதுக்கான எலக்ட்ரானிக் மெட்டீரியலில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஓகே. அதுக்கடுத்து அந்த ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான அசம்பிளிஸ்க்கான சப்ளைஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதுக்கடுத்து அதோடைய அப்ஸ்ட்ரீம் இல்லை டவுன் ஸ்ட்ரீமில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வருதோ இல்லை என்னென்ன ரிசர்ச் வருதோ அதுக்கானதை ஒரு அசம்பிளி யூனிட்ஸ் வருவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு PCB இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சால்ட்ரிங் செட்டப்ஸ் தேவைப்படும். அந்த சால்ட்ரிங் வந்து செட்டப் பண்ணுறதுக்கான OEMs ப்ராஜெக்ட் கம்பெனிஸுங்க அங்கே உருவாவாங்க. இல்லை அங்கே ஆட்டோமேஷன்ஸ் தேவை. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேஷன்ஸோட அவ்வளோ ஸ்கோப்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 2-3 எக்ஸ்பர்டீஸ் ஆட்டோமேஷன்ஸில் இருக்காங்கனாலே அவங்களும் இதில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸு அதனால எப்போவுமே லோக்கலைஸ்டாக உருவாகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு AI வேர்ல்டில் இருக்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த AI என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரும்? ஓகே, ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு விரும்பணும். ஆக்சுவலி இப்போ ஏஐன்னு சொல்லிட்டு இருக்க பல நேரங்களில் AI அப்ளிகேஷன்ஸ்னு நாங்கள் சொல்கிறது முதல்ல லைக் ஃபார் 5 years 6 yearsல RPAன்னு சொல்லுவாங்க, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம பல விஷயங்கள் பண்ணுற AI பண்ணுதுன்னு சொல்கிற பல விஷயங்கள் வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கும் ஏஐக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு இது புரியும். ஓகே. ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ஸில் ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அந்த ப்ராசஸை மெயின்டைன் பண்ணன்னு சொல்லுவோம். இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேரில் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. அந்த சாஃப்ட்வேரில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸல்லையோ இல்லை ஒரு டேட்டா ஃபைலில் அந்த டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இதே ஃபங்க்ஷன்ஸு இதே ஃபங்க்ஷனாலிட்டியை ரோபோட்டிக்ஸில் ரிப்பீட்டடான பேட்டர்ன்ஸை, ரிப்பீட்டடான மெஷின்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வந்து ப்ரோக்ராமபிள் மெஷின்ஸை வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது எப்படி RPAன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரில் பண்ணிட்டு இருந்தாங்களோ, எப்படி ஒரு மெஷின்ஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருந்துச்சோ அதில் கொஞ்சம் ஃபைன் டியூனிங், அதில் பாசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணது தான் AI பண்ணுது. ஸோ ரோபோட்டிக்ஸுக்கும் ஏஐயும்
சேரும்போது நீங்கள் என்ன படுத்துனீங்கன்னா யூ ஓப்பன் அப் ஹை ஆப்ஷன்ஸ், ஹை வைடர் ஆப்ஷன்ஸ். இப்போ ஹை வைடர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதோட ரிடக்ஷன்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களே இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் எல்லாத்துலேயும் வந்து எல்லாருமே தலையில் ஒரு பேண்டு கட்டிட்டு எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம். அது என்ன எதுக்காகன்னா பேசிக்கலி வந்து அந்த மொத்த ப்ராசஸையும் லேர்ன் பண்ணுறதுக்கான டேட்டா ஃபீடாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே. அந்த டேட்டா ஃபீடை எடுத்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் வந்து மஷின்ஸை இல்லை ப்ராடக்டையோ ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பண்ண போகிறீங்க. ஓகே. இப்போ ஏஐ வந்ததுனால உங்களுக்கு கேபெக்ஸில் ஓரளவுக்கு என்ஹான்ஸாக ஹை ப்ரிசிஷனாக உங்களால் பிளான் போட முடியும். உங்களால் எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளி யூனிட்டும் போட முடியும், எலக்ட்ரானிக் இதுவும் போட முடியும். ஓகே. இதுதான் இப்போ இருக்கிற டெக் எவல்யூஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ நம்ம பேசும்போது இந்த பெரிய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளி கம்பெனிஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஊரில் இருந்து சின்ன சின்ன எலக்ட்ரானிக் அசம்பிளி கம்பெனிஸ்க்கு இங்கே வாய்ப்புகள் இருக்கா? அவங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான? ஆக்சுவலி வந்து இதில் வந்து டெக்னாலஜி வைஸாக நம்ம பார்க்கணும்னா டெக்னாலஜிஸ்டாக பார்க்கும்போது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஆனால் அது சேனலைஸ்டாக பண்ணப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணப்படலை. அது பண்ணப்படலை. ஓகே. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிடுவோங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னாலும் இல்லை ஒரு எலக்ட்ரானிக் அசம்பிளை பற்றி தெரியணுன்னாலும் ரிச் ஸ்ட்ரீட்டில் போய் நீங்கள் ஒரு 10 கடைகளில் அவங்க சப்ளையர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிங்கனாலே அதில் ஒரு சர்வீஸ் எக்ஸ்பர்ட் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கனாலே அவங்கக்கிட்ட நோஹவ் இருக்கும். ஓகே. அவர்கிட்ட இருக்கிற நோஹவ் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்த நோஹவ். ஓகே. ஆனால் அதே நேரத்தில் அகாடமிக்கலாக சில பேர்கிட்ட நோஹவ் இருக்கும். ஓகே. இங்கே கேப் எங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நோஹவுக்கும், அதாவது இது இப்படி ஒர்க் ஆகுது, இது இந்த மாதிரி நடக்குதுங்கிற அந்த இதுக்கும் அகாடமிக்கலாக யார் படித்து அந்த நோஹவுக்கும் இதுக்கான காம்பினேஷன்ஸ், இந்த 2 காம்பினேஷன்ஸும் எப்போல்லாம் அப்லிஃப்ட் ஆகுதோ அங்கே பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸை நம்ம பண்ண முடியும். இந்தியாவில் ஹையஸ்டாக இந்த நோஹவ் தெரிஞ்ச காம்பினேஷன்ஸுக்கான சக்ஸஸான இடம் தான் ட்ரோன் மேனுஃபேக்சரிங். ஏன்னா நமக்கு இன்ஹெபிட்டாகவே எலக்ட்ரானிக் அசம்பிளி தெரியும், எலக்ட்ரானிக் சர்வீசஸ் தெரியும், ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும். நம்ம ப்ராடக்ட்ஸை கொண்டு வர்றோம், அந்த ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இங்கே பண்ண முடியுங்கிறது. ஓகே. ஸோ இங்கே இண்டஸ்ட்ரி நாலேஜ் ஒன்று இருக்குது, ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னிக்கலாக நோஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணுறதுனால வந்த சக்ஸஸ்னால் ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சரிங்கில். ஓகே. ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற பல டெக்னாலஜிக்கல் நோஹவ் நமக்கு இங்கே இருக்கிற ஓரளவுக்கு சக்ஸஸ் எதனால வந்திருக்குன்னா அதனால தான் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் கொலாபரேஷன்ஸ் நடந்திருக்கும் போது கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் வரும். ஓகே. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நம்ம ஹோம் யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸில் பல ரிசர்ச்சு பல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. எங்கே நம்ம அதிகமான கேப்ஸ் இருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் லெவலில் ஆட்டோமேஷன்ஸில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், அதில் இருக்கிற இன்ஜினியர்ஸு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை ப்ராடக்டைசேஷனாக, அதை இண்டஸ்ட்ரியலைசேஷனாக நம்ம கொண்டு வர்றதுக்கான ஈகோசிஸ்டம் இருக்குது, அதில் எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதுக்கான ரியலைசேஷன்ஸ், அதுக்கான ஓகே இந்த ப்ராடக்ட்டு இங்கேருந்து இன்செப்ஷன் ஆகிருக்கு, இங்கே இதோடைய ஜேர்னி இப்படி ஆகிருக்குங்கிற அந்த ரியலைசேஷன் டாக்குமெண்டேஷன் நமக்கு இல்லாதனால நமக்கு அந்த கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் பல இண்டஸ்ட்ரீஸோடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஹெட்ஸு எல்லாருமே யாராக இருப்பாங்கன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை இங்கேருந்து படித்து கற்றுக்கிட்டு போனவங்க தான் இருப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், அதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஆனால் அந்த ஈகோசிஸ்டம் நம்ம டெவலப் பண்ணிட்டு அது என்கேஷ் பண்ணுறோமாங்கிற கேள்விக்கு பதில் நம்ம ஒரு லாங் டேர்மில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே. இப்போ ஒரு எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோன்னு ஒருத்தர் நினைக்கிறான்னு வைங்களேன், அவர் எந்த செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது அட்வைசபிளாக இருக்கும்? எலக்ட்ரானிக்ஸுக்கும் மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன, அட்வான்டேஜ் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸில் பிஓசி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இதில் 2 வகையாக நம்ம பிரிக்கலாம், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ். இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸில் அதிகமான ரிசர்ச் பண்ணப்பட்டு பல ப்ராடக்ட்ஸு அப்டேக் ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டைசேஷன் பண்ணும்போது சர்வீஸ் லெவலில் மட்டும் நின்றாமல் அதுலேருந்து ஒரு ப்ராடக்டைசேஷன் கொண்டு போகிறதுக்கான ஜேர்னி ரொம்ப பெருசு, ஆனால் அதில் பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவருக்கு நோஹவ் தெரியுதுன்னா அவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரியாக எந்த இண்டஸ்ட்ரி செக்மெண்ட் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். அதுக்கடுத்து அவர் ஃபர்தராக ஒரு கன்சியூமர் எலக்ட்ரானிக்
செக்மெண்ட்டில் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கில் இன்னமும் ஒரு அப்லிப்டான இடத்துக்கு இன்னும் வரல, அசம்பிளி இடத்துல நம்ம நல்ல ஒரு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறோம். இல்லை, ஆக்சுவலி இதில் வந்து மேனுஃபேக்சரிங் அதாவது கம்ப்ளீட் வேல்யூ செயினில் கண்ட்ரோல் இல்லைன்னு தான் சொல்கிறேனே தவிர மேனுஃபேக்சரிங்கில் கண்ட்ரோல் இல்லைன்னு. மேனுஃபேக்சரிங்கில் அசம்பிளிங்கிறது ஒரு பெரிய பார்ட், அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். கம்ப்ளீட் வேல்யூ செயினில் வர்றதுக்கு உடனேலாம் வந்துட முடியாது. அதுக்கான ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், கன்சிஸ்டன்ட் டீம், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டில் பண்ணிகிட்டே இருந்து ஒரு 10 years ஆன ரிகரஸான எஃபர்ட்டில் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் இருக்குல்ல, அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல, ப்ராசஸ் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் வந்து ஒரு டைம் வரைக்கும் ரிசர்ச் பண்ணாங்க, அதுக்கடுத்து தான் அதை கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ் எஃபர்ட் போடப்பட்டு தான் அதை கொண்டு வர முடியும், கமர்ஷியலைஸ் பண்ண முடியும். இன்னும் ஒரு 10 வருடம் கழிச்சு இந்தியாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி என்னவா வளர்ந்து இருக்கும்? ஓகே, ஆக்சுவலி இப்போ இருக்கிற சிக்னல்ஸு நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே கூட டிஃபென்ஸ்லேருந்து ஓப்பன் ஆனதாக இருக்கட்டும், அசம்பிளிஸ்லேருந்து இன்னோவேஷன்ஸ் வந்ததாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் வந்து ஹோம் க்ரோனாகவே பல ஆட்டோமனஸ் ப்ராடக்ட்ஸில் அசம்பிளி ப்ராடக்ட்ஸில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் யூஸ் கேஸில் இதெல்லாம் பல ப்ராடக்ட்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அதில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டேக் ஆகி வேர்ல்டு லீடராகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கான ஈகோ சிஸ்டம்ஸும் இருக்குது. அதே நேரத்தில் டவுன் ஸ்ட்ரீமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு கன்சிடரபிளாக இந்தியாவுடைய ஓன் சிப் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கு பிஓசி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் லெவலில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் ப்ரொடக்ஷன்ஸுக்கு போவோம். ஓகே, ஸோ இந்த 2 டிரான்சிஷனும் நடக்கிறதுக்கு உத்தேசங்கள் இருக்குது. ஆனால் அந்த உத்தேசங்களோட அதோட ரோடு ஹேர்டல்ஸ் பல விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணும், ஒன் பை ஒன்னாக அட்ரஸ் பண்ணப்படும். நைஸ் சார். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேல்யூ செயின் பற்றி எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம துணிகளை பற்றி பேசுவோம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சூப்பர் சார். டெக்ஸ்டைலுங்கிறது அகெயின் ஒரு சாமானிய மனிதர்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு துறை, அந்த துறையும் ரொம்ப முக்கியமான துறை அது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றி தெளிவாக பார்க்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி. ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush.